ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெப்ரஸி டிசீஸால் பாதிக்கப்பட்ட பீப்புள் என்னென்ன டிஸ்கிரிமினேஷன் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி நியூஸில் வந்துச்சு. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்டிக்மா, ஃபியர், மிஸ்இன்ஃபர்மேஷன், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் லீகல் அண்ட் சோஷியல் டிஸ்கிரிமினேஷனும் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அது மாதிரி இருக்கிற டிஸ்கிரிமினேட்டரி லாஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியும் கண்டிப்பாக எடுத்த ஆக்ஷனை ரிப்போர்ட்லேயும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 97 லாஸ் டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களோட ரைட்ஸ் பப்ளிக் பிளேசஸ், எம்ப்ளாய்மெண்ட், எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த டிசீஸ் மைக்கோபாக்டீரியம் லெப்ரியால காஸ் பண்ணப்படுது. உலகத்தில் 57% இந்தியாவில் தான் அக்கௌண்ட் ஆகிருக்கு. இதற்கு காரணம் புவர் சானிடேஷன், ஜெனட்டிக்ஸ் ரீசனாகவும் இருக்குது. ரெக்கமெண்டேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏர்லி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கலாம், அவங்கள அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம், ஐரிஸ் ஸ்கேன் ஃபார் ஆதார் கார்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாக க்யூர் பண்ணுற டிசீஸ் தான். அதர் பர்சனும் இன்ஃபெக்ட்டும் பண்ணாது. நீடட் ஒன்று என்னென்னா, லீகல் ரிஃபார்ம் கண்டிப்பாக தேவை. அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தே ஆகணும். சரி வாங்க, ரிவிஷனுக்கு சீக்கிரமாக 5 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இது ஃபுல்லி க்யூரபிள் டிசீஸ் தான். 57% கேசஸ் இந்தியாவில் தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் டிஸ்கிரிமினேட் லாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. NHRC 97 லாஸ் அது மாதிரி டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐரிஸ் ஸ்கேன் ஃபார் ஆதார் கார்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நான் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோமாக டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடலாம்.